ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இது தேர்ஸ்டே ஈவினிங். என் பொண்ணுது யூனிஃபார்ம் தைக்க கொடுத்துருந்தோம். அது வாங்கலான்னு போனோம். வர வழியில் பூ விற்றுட்டு இருந்துச்சு. 1/4 கிலோ சாமந்தி 50 ரூபான்னு விற்றுட்டு இருந்தது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. சரின்ட்டு அது நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தேவைப்படும்னு வாங்கிட்டு வந்தோம். வீட்டுக்கு வந்துட்டோம். புது யூனிஃபார்மை வந்து அப்படியே அலசி காய வச்சிடலாம். அப்போ தான் ஸ்கூல் போகிறதுக்குள்ளே நம்ம அயன் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டா ரீஓப்பன் அப்போ ஸ்கூல் போகும்போது யூஸ் ஆகும்னு சொல்லிவிட்டு அதை கையோடு அலசி அதையும் காய வைக்கிறேன். நான் போகும்போது தான் மிஷினில் துணி போட்டு வந்தேன். அதையும் முடிஞ்சிருச்சு. சரி, அதையும் காய வச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் மாடி மேலே போய் துணி காய வைக்க போகிறேன். இப்போல்லாம் வந்து மார்னிங்கில் துணி துவைக்கிறது கிடையாது. மதியத்துக்கு மேலே தான் துணி துவைச்சி ஈவினிங் ஒரு 5 o'clock தான் மேலே எடுத்துகிட்டு போய் காய வைக்கிறது. ஏன்னா காலையில் துவைச்சா 9 மணிக்கு எல்லாமே வெயில் வந்துடுது. மாடி மேலே போய் மொத்த துணியும் காய வச்சுட்டு வரதுக்குள்ளே ஒரு மாதிரி கேராயிருது. அதனால் இப்போ ஒரு 2-3 நாளாக நான் வந்து ஈவினிங்கில் தான் துணி துவைச்சி ஈவினிங்கில் காய வச்சுட்டு காலையில் ஒரு 8 மணிக்கெலாம் போய் எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறம் மடித்து வச்சுறது. அது இல்லாமல் யூனிஃபார்மு எப்போவுமே நான் ஈவினிங்கில் தான் துவைச்சி காய வைப்பேன். வெயிலில் காய போட்டேன்னா சட்டுன்னு அந்த யூனிஃபார்மோட கலர் வந்து வெளுத்துரும். நம்ம நிழல்லையே காய வச்சோன்னா நல்ல லைஃப் வரும். இது ஒரு சின்ன டிப்பு, வேணும்னா யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் என் பையன் வந்து ஈவினிங் 5 o'clock ஆகிடுச்சு, விளையாட வரணும் வா உட்காரு அப்படின்னா சரின்னு வெளியே வந்து உட்கார்ந்தேன். அங்கே பக்கத்தில் ஒரு நாய் வந்து ஒரே ஒரு குட்டி தான் போட்டிருந்தது. செம்ம க்யூட்டாக இருந்தது, அழகாக இருந்தது. இப்போ தான் அது நடக்குது. சரி, அதை பார்த்த உடனே என் பையன் சைக்கிளே ஓட்டலை, ரொம்ப குஷியாக அந்த நாய் கூட விளையாடிட்டு இருந்தான். அது வந்து அவன் காலை கடிச்சிட்டு இருந்துச்சு. எனக்கு என்னமோ அது ரொம்ப பசியில் இருக்கா மாதிரி தோணுச்சு. சரின்னு சொல்லிட்டு என் பொண்ணை கொஞ்சம் பால் எடுத்துகிட்டு வந்து வைமா குடிக்கும் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன வேஸ்ட் டப்பாவில் பால் ஊற்றி எடுத்துகிட்டு வந்து வச்சா. ஆனால் அது அவங்க அம்மா அதை குடிக்கவே இல்லை. மொத்த பாலும் அவங்க அம்மாவே குடிச்சிருச்சு. என் பையன் சைக்கிளே ஓட்டலை இன்னைக்கு. ஃபுல்லாக ஜாலியாக அந்த நாய் கூடவே விளையாடிட்டு இருந்தார். அது அம்மம்மா இந்த குட்டி பப்பி ரொம்ப அழகாக இருக்குது, வா எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம வளர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். உங்கள் 2 பேரை வச்சு சமாளிக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. இதில் இன்னொரு ஜீவனெல்லாம் கூப்பிட்டு வந்து என்னால் பார்த்துக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னேன். நீ பார்த்துக்கவே வேணாம்மா, நானே பார்த்துப்பேன், நானே அதுக்கு உடம்புக்கெலாம் ஊற்றுவேன், சாப்பாடெலாம் போடுவேம்மா அப்படின்ட்டு என் பையன் சொன்னான். முன்ன கூட ஒரு தடவை என் பொண்ணு மீன் வளர்க்கணும் மம்மி அப்படின்னா, அதெல்லாம் என்னால் பார்த்துக்க முடியாதும்மா. நான் கேட்கவே இல்லை, நான் பார்த்துக்கிறேன், நான் மீன் தொட்டியெல்லாம் நான் கழுவேன், ஃபுட்டெல்லாம் நான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்து வச்சாங்க. ஆனால் இது வரைக்கும் என் பொண்ணு, என் பையன், என் ஹஸ்பண்ட் 3 பேருமே அந்த மீன் தொட்டிக்கிட்ட போகிறதே கிடையாது. நான் தான் வீக்லி ஒன்ஸ் கழுவுறது, நான் தான் ஃபுட்டு போடுறதா இருக்குது.